இந்தியாவிலேயே நம்ம தான் மிகச்சிறந்த முதலமைச்சர் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். என்னென்னா எதையும் அவர் காதுகளுக்கும் கண்களுக்கும் கொண்டு செல்லுது. இங்கே இருந்துக்கிட்டு சிலோனில் மர்டர் நடக்குது, அங்கே அந்த ஸ்டேஷனில் இங்கே இருக்கவன் தான் மர்டர் பண்ணியிருக்கான்னு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா ஒரு மாநில அரசுக்கு அவமானமாக இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டால் மட்டும்தான் அது அவர் காதுகளுக்கு செல்கிறது. உளவுத்துறையில் இது ஒரு ரூலாகவே வச்சுருக்காங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனில் அவர் சொன்னார்னா சிஎம் நாலேஜுக்கு போகும், இல்லை என்றால் எதுவுமே அவர் நாலேஜுக்கு கொண்டு போகும். ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து திருச்சி கேம்பில் இருந்து 18 செல்ஃபோனு, லேப்டாப்பு, ஐபேடுன்னு சீஸ் பண்ணுறாங்கன்னா என்னையா பண்ணிட்டு இருந்துச்சு உங்கள் போலீஸு? இவர் கோவந்துருக்கணுமா இல்லையா? ஒன்றும் பண்ணல. மாலதி, இது ஏன் வந்து இவருக்கு மிகப்பெரிய அவமானம் என்று சொல்கிறேன் என்றால், சட்டப்பேரவையில் போலீஸ் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த அதே சமயத்தில் மத்திய உளவு பிரிவினர் வந்து குன்றத்தூர், சென்னைக்கு இங்கே பக்கத்தில் 33 பங்களாதேஷிகளை கைது செய்தது. இங்கே அந்த அல்வா மேட்டரை பேசும்போதெல்லாம் கூட உங்களுக்கு கூட என்ன ஒரு சிஎம்மா நிம்மதி அல்வா கூட தின்ன விட மாட்டானே, இதை போய் இவ்வளோ பேசுகிறாங்க. எனக்கு ஏன் கோபம் வந்ததுன்றது சொல்கிறேன். ஐஜி இன்டெலிஜென்ஸ் வேலையாது. சிஎம்மை போய் ஒரு கடையில் போய் அல்வா தின்ன வச்சு பின்னாடி பொண்டாட்டியை விட பூரி படைகிறீங்க நீங்கள். உன் வேலை இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா, சிஎம் அல்வா தின்ன வைக்கிறதா? இங்கேருந்து மேலே ஜிம்முக்கு போனவங்களுக்கு தெரியும். மேலே இங்கேருந்து புள்ளி இப்படி இழுத்துறது, ஆம்ஸ் கபாக இது செய்கிறது. மேலே முன்னாடி ஒரு பெஞ்சை போட்டுட்டு இவர் ஏறுறாரு இழுக்காமல். இதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்குமா ஒத்துக்குவீங்க? தெரியுது உங்களுக்கு எப்படி பொம்மையாக வச்சுட்ருக்காங்கன்னு. ஸோ இவரை பொம்மை போல் வைத்திருப்பதில் தான் இந்த அதிகாரிகளின் கவனம் இருப்பதால் தான் இது எல்லாத்துலேயும் கோட்டை விடுறாங்க. சார், நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும். இங்கே பங்களாதேஷிஸ்லாம் உள்ளே வந்துட்டு அவங்க வந்து நிறைய குற்ற செயல்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே போனவங்க என்ன கணக்குனே தெரில, எங்கே இருக்காங்கன்னே தெரில, அது மிகப்பெரிய உள்நாட்டு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இது யார் சார் கைது பண்ணது? மாலதி, ஒரு நல்ல சுயமரியாதை உள்ள ஒரு முதலமைச்சர் வெட்கப்பட்டு பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இவர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கறது தவறு என்பது எனக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும், 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நேற்று நமது நிகழ்ச்சியில் தான் சொன்னேன், உளவுத்துறையோட வேலை என்ன, ஒவ்வொரு உளவு பிரிவுகளோட வேலை என்ன அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். கியூ பிரான்ச்சுக்கு கீழே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஸ்ரீலங்கன் பூரா கியூ பிரான்ச்சுக்கு கீழே வர்றாங்கன்னு சொன்னேன். அப்படி வருகிறார்கள் என்றால் திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம் முழுக்க கியூ பிரான்ச்சின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. என்னையே வந்து அதை கண்டுபிடிச்சாங்கல்ல. இங்கே இவர்கள் ஒழுங்காக வேலை பார்க்காததன் காரணமாக என்னையே அங்கிருந்து வந்து கைது செய்து இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள். நான் புழல் சிறையில் முதல் முறை வைக்கப்பட்டிருந்த போது இதில் சம்மந்தப்பட்டிருந்தவர்கள் என்னோடு சிறையில் இருந்தார்கள். இங்கே இருந்துக்கிட்டு சிலோனில் மர்டர் நடக்குது, அங்கே அந்த ஸ்டேஷனில் இங்கே இருக்கவன் தான் மர்டர் பண்ணியிருக்கான்னு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா ஒரு மாநில அரசுக்கு அவமானமாக இல்லையா? ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து திருச்சி கேம்பில் இருந்து 18 செல்ஃபோனு, லேப்டாப்பு, ஐபேடுன்னு சீஸ் பண்ணுறாங்கன்னா என்னையா பண்ணிட்டு இருந்துச்சு உங்கள் போலீஸு? இவர் கோவந்துருக்கணுமா இல்லையா? ஒன்றும் பண்ணல. மாலதி, இது ஏன் வந்து இவருக்கு மிகப்பெரிய அவமானம் என்று சொல்கிறேன் என்றால், சட்டப்பேரவையில் போலீஸ் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று கொண்டிருந்த அதே சமயத்தில் மத்திய உளவு பிரிவினர் வந்து குன்றத்தூர், சென்னைக்கு இங்கே பக்கத்தில் 33 பங்களாதேஷிகளை கைது செய்தது. இது எதுங்க சார்? இப்போ இந்த பாகிஸ்தான் விவகாரம் தொடர்பாக அதன் நீட்சி டெல்லி காவல்துறை ஒருவரை கைது செய்கிறது. அங்கே டெல்லி காவல்துறை சட்டவிரோதமாக இங்கே குடியிருக்கிறாருன்ட்டு ஒருவரை கைது செய்யும்போது அவன் சொல்கிறான், சார் எங்கள் ஆளுங்களாம் அங்கே இருக்காங்க சார், தமிழ்நாட்டிலே குன்றத்தூரில் இருக்காங்க சார், இங்கே இருக்காங்க சார். இவங்க டெல்லி அங்கேருந்து ரிப்போர்ட் வந்து இங்கே இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதான் அன்னைக்கு தான் வந்து காவல்துறையை வந்து அவங்களோட திறமைகளை சிலாகிச்சு பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சிலாகிச்சு பேசிட்டு இருக்காரு அன்னைக்கு குறிப்பா சட்டசபையில். ஏன்னா காவல்துறை இல்லைங்களாமா, அதுதான் நான் சொல்கிறேன், எவ்வளோ அசிங்கன்றதுக்காக சொல்கிறேன். இங்கே போலீஸ் மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்கு, இங்கே வந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கவங்கள டெல்லி போலீஸ் இன்புட்டில் ஐபி பிடிக்கிறாங்கம்மா. இவர் வெக்கப்பட வேணாம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, பங்களாதேஷிக்கு வந்து பெங்காலி பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, இங்கே ஹிந்தி பேசுவாங்க. நீங்கள் வெஸ்ட் பெங்காலா லைக் பங்களாதேஷை கண்டுபிடிக்க முடியும். வெஸ்ட் பெங்காலா, பங்களாவா, திரிபுராவா, நேபாளா தெரியாது. இன்னொன்று, அப்புறம் எதுக்கு பாஸ் நீங்கள் உளவுத்துறைன்னு வச்சுருக்கீங்க? இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக தானே. ஒரு சிஎம்க்கு இது கோவப்பட்டு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இந்த 33 பேர் ஆஸ்தானம் மட்டும் தெரியாது.
தெரியாது. தெரியாது. யார் போய் சொல்கிறது? நான் தான் சொல்லியிருக்கேனே. போலீஸை சிலாகிச்சு பேசிட்டு அந்த குட்டி பாப்பா கூட போயிட்டு செல்ஃபி எடுத்துருந்தார் பார்த்தீங்களா? அதான் பிடிச்சிட்டாங்களே, இனிமேல் எதுக்கு சார் தெரியணும்? பிடிக்காத போதே தெரியல. ஏம்மா நீங்கள் வெக்கப்படணுமா, கோவப்படணுமா? இப்படி தெரியாமல் இருந்ததாம்மா கோயம்புத்தூரில் இந்த சிலிண்டர் வெடிச்சது. சிலிண்டரில் பாம்பு. அதில் சார் ஒரு அப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்களா? ஆமாம். அந்த டைமில் சார் மற்ற இஸ்லாமியர்களே ரொம்ப பயந்து போய் அந்த சிலிண்டர் வெடிச்சதில் அதை ரொம்ப கண்டித்து எழுதியிருந்தாங்க. ஆமாம், இந்த பாருங்க, இது மாதிரியான விஷயங்கள் வந்து மத பதற்றத்தை உருவாக்கும். ஸோ இஸ்லாமியர்களுக்கே அது ஒரு நெருக்கடியை கொடுத்துரும்ல. அப்போ அந்த பதற்றத்தை உருவாக்காமல் சிறுபான்மையினரின் காவலர்கள் என்று நீங்கள் இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம், குண்டு வெடிப்பு சம்பவம்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளால சொசைட்டியே ஒரு சமூகத்துக்கு எதிராக திரும்பும். ரொம்ப ஈஸியாக இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்களா இல்லையா? ஏன்னா எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகளா? 1-2 மரக்கழண்டவே இந்த வேலையை செய்யலாம். அப்போ இந்த உளவுத்துறையோட பணி என்னென்னா, அந்த 1-2 மரக்கழண்டவனை கண்காணித்து இந்த சம்பவம் நடக்காமல் தவிர்ப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தை நீங்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க முடியும். இதுக்கு தான் ஸ்பெஷல் டிவிஷன்னு ஒரு விங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஒரே ஒருத்தன் பண்ணிட்டு போயிடுவான். நமக்கு வந்து இப்போ ஒரு 10 இப்போ இந்த பஹல்காம் நடந்துச்சுமா, அங்கே காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லாரும் தீவிரவாதிகளாப்பா? இல்லை. இல்லை, பாகிஸ்தானே எடுத்துக்கோமே, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீவிரவாதிகளா? இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு இந்தியா என்ற நாட்டின் கோபம் முழுக்க பாகிஸ்தான் மீது திரும்புதா? என்னடே, அனிமோனுக்கு போனவங்க எல்லாம் பிடிச்சி சொல்கிறீங்களே, மனுஷனுங்களா நீங்கள்? கோவம் வருதா? ஸோ இதை தடுக்கிறது தான் ஒரு அரசோட வேலை. ஸோ இதை தடுக்காமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இன்றைக்கி நாடே கொந்தளிக்குதா? பாகிஸ்தான்லேருந்து சினிமா வரக்கூடாது, பாகிஸ்தான் யூடியூப் சேனல் இருக்கக்கூடாது, பாகிஸ்தானோட அன்னந்தண்ணி புழங்கக்கூடாது, நதிநீர் ஒப்பந்தத்தை கூட நாம் ரத்து செய்து விட்டோம் இல்லையா? அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது சீமான் மட்டும்தான் கண்டித்து அதை அறிக்கை விட்டுருந்தான்னு நினைக்கிறேன். நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்ததில் என்ன தவறு என்று எல்லோரும் பேச தொடங்கி விட்டார்களா? இல்லை, நிறுத்தி வைப்பு என்ன தவறுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவில் பணியாற்றும் அதிகாரிகளை, இராணுவம் தொடர்பான அதிகாரிகளை இந்தியா வெளியேறுமாறு கட்டளையிட்டு விட்டதா? தூதரத்தை மூட சொல்லிட்டாங்க. பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன், பாண்டிச்சேரியில் சேர்ந்தவரை திருமணம் செய்து விசா எக்ஸ்டென்ஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணை வெளில போட்டாங்க. புருஷன் எங்கே இருக்கார் அதெல்லாம் தெரியாது, விசா இல்லை, கிளம்பு. இது எவ்வளோ பாரதூரம், ஒரு 4 மரக்காட்டவங்க செஞ்ச வேலை தானே இது. ஸோ இன்டெலிஜென்ஸோட வேலை இதெல்லாம் தடுக்கிறதுக்கு. ஏற்கனவே நாம் நமது சேனலில் தான் பேசணும், ஜாமீனில் வெளியில் வந்த பங்களாதேஷிஸ் ஒரு 30-40 பேர் 60 பேரோ என்னமோ எங்கே போனாங்க என்றே தெரியவில்லை என்று நாம் பேசியிருந்தோம், உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் போலீஸ் மானிய கோரிக்கையில் மாலதி சொன்ன மாதிரி போலீஸை சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இங்கே இருக்கிற குன்றத்தூரில் வந்து 33 பேர் கைது பண்ணி அவங்க எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ உட்கார வச்ச ஃபோட்டோ தினமரெல்லாம் ஃபோட்டோ வந்துருக்கு. உங்களுக்கு நான் உங்களை தானே பாராட்டி பேசியிருந்தேங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு கோபப்படுமா வேணாமா? அதனால தான் இவரை கூட்டணும் போய் திருநெல்வேலியில் அல்வா தின்ன வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. தெரியுதா? இது யார் வேலை? செந்தில் வேலை வேலை. அது கரெக்டாப்பா? இங்கே இருக்க அந்த ஃபாரின் நேஷனல் பிரான்ச்னு ஒன்று இருக்குது, அவங்க ஸ்பெஷல் பிரான்ச்சு ஸ்பெஷல் செக்யூரிட்டி பிரான்ச், செக்யூரிட்டி பிரான்ச் வேலை. அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் திரு செந்தில் வேலை. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தானே கோவப்படணும். ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான முதலமைச்சராக இருந்தால், இங்கே என்ன நடந்துட்டுருக்குது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க கேட்பாரா? நீங்கள் அந்த அல்வா மேட்டரை பேசும்போதெல்லாம் கூட உங்களுக்கு கூட என்ன ஒரு சிஎம் நிம்மதியாக அல்வா கூட தின்ன விட மாட்டானே, இதை போய் இவ்வளோ பேசுகிறானே, எனக்கு ஏன் கோவம் வந்ததுன்றதை சொல்கிறேன். ஐஜி இன்டெலிஜென்ஸ் வேலையாது. சிஎம்மை போய் ஒரு கடையில் போய் அல்வா தின்ன வச்சு பின்னாடி பொண்டாட்டியை விட பூரி படைகிறீங்க நீங்கள். உன் வேலை இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா, சிஎம் அல்வா தின்ன வைக்கிறதா? தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சிக்கல்னு? கைதாகி அந்த ஜாமீன் கிடைச்சதுல இருந்தே போலீஸ் வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிடணும். ஏமா ஜாமீன்ல வெளியில வந்து பிடிச்சி அடைச்சு வைக்கணுமா? புரிஞ்சுக்குங்கம்மா. அந்த சிறப்பு முகாம்ல வைக்கணும். யூ ஆர் நாட் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஆதார் கார்டு இப்போ நமக்குலாம் ஜாமீன் கொடுத்த உடனே இப்போ நீங்கள் போய் கண்டிஷன் கையில் போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். கரெக்டாக? இப்போ கண்டிஷன் முடிஞ்சு போச்சு, எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள். கரெக்டாக? அவங்கள எங்கே வேணாலும் எப்படி போக விட முடியும்? விசா வாங்குங்க. அப்போ விசா இல்லாமல் வரவன் விட்டா ஓடுவானா ஓட மாட்டானா? அதுவும் கேஸ் இருக்கு அவன் மேலே. ஓடுவானா ஓட மாட்டானா? அவனை கண்காணிக்கிறது தானே உங்கள் வேலை. அதுக்கு தானே இது வச்சுருக்கீங்க செக்யூரிட்டி பிரான்ச்சு. அன்னைக்கே சுட்டி காட்டணும். யாராவது ஒருவராவது உள்நாட்டு பாதுகாப்பில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்று முதல்வர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார் என்றால் கூப்பிட்டு கண்டித்திருப்பாரா?
நாளேடுகளை படிக்க வேண்டும் சார். படிக்கணுமா? யாரும் அவருக்கு சொல்ல சவுக்கு சேனல் பார்க்க வேண்டும். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கலைஞர் அவர்கள் வந்து நான் வெளிப்படையா எதிரா யார் எழுதுறாங்களோ அவங்க பேப்பரை தான் சொல்லிட்டேன். தினமலர் வாங்கி படிக்க சொல்லுமா? டெய்லியா தினமலர் வாங்கி படிக்க சொல்லுமா? வேற எதுவும் வேணாமா? உங்க ஆட்சியை யார் விமர்சனம் பண்றான்? நான் தான் சொல்றேனே மாலதி, நேராக போய் பார்த்தப்ப சார் சிஎம் நல்லா பண்றீங்க, இந்த ஆஃபீஸருங்க தான் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கே, அதான் ஆஃபீஸருங்க நல்லா தான் பண்றாங்க, அவ்வளோதான். எந்த ஆஃபீஸர்ப்பா யாருப்பா பண்ணுறது கேட்கணுமா இல்லையா? நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க உங்களுடைய அமைச்சர்கள்லாம் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க மக்கள் பணத்தை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்றாரு. இது என்னமா பதில்? இது ஏற்கனவே அவங்க முன்னாள் ஆளுநர், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர். சரி யாரை வேணா இருக்கட்டுமேம்மா, ஒரு சாதாரண குடிமகனாக தான் இருக்கட்டுமே, கேட்குறாங்க பதில் சொல்லு. ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு கூட சொன்னாரு அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொன்னாங்க. அதான் சார், இது ஒரு டெம்ப்ளேட் சார், இது ஒரு பேட்டர்ன். ஈஸி இல்லம்மா, நான் எது சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்றது ரொம்ப எளிமையான பதில். ஆமா, யோசிக்க வேணாம், மூளைக்கு செலவு பண்ண வேணாம்ல, மூளையை கசக்க வேண்டியதில்லை, சிந்திக்க வேண்டியதில்லை. அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் செய்வது எல்லாமே சரி என்ற ஆணவத்தில் இருக்கும் ஒரு மனிதன் தான் இப்படிப்பட்ட பதிலை சொல்லுவான். இவர்கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க, நீங்க புரிஞ்சுக்குங்க. அவரை சிஎம்ஐ சந்திச்சுட்டு நான் வந்த பிறகு நான் என்ன சார் இவர் இப்படி இருக்கிறாரு, எதையுமே காதில் வாங்க மாட்டேங்கிறாரு, என்கிட்ட அவர் சொன்னது என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், நீங்கள் குறை சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, வேலை இல்லைன்னு என்கிட்ட சொல்ல நேரா சொல்கிறேன் என்று நான் என்ன சார் இவர் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காருன்னு கேட்கும்போது அவரை சந்தித்து விட்டு வந்த நபர்களும் இதைத்தான் சொன்னார்கள். இந்தியாவிலேயே நம்ம தான் மிகச்சிறந்த முதலமைச்சர் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். என்னன்னா எதையும் அவர் காதுகளுக்கும் கண்களுக்கும் கொண்டு செல்வதில்லை. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டால் மட்டும்தான் அது அவர் காதுகளுக்கு செல்கிறது. உளவுத்துறையில் இது ஒரு ரூலாகவே வச்சுருக்காங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனில் அவர் சொன்னார்னா சிஎம் நாலேஜுக்கு போகும், இல்லை என்றால் எதுவுமே அவர் நாலேஜுக்கு கொண்டு போகிறது. எதை அவருக்கு சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்றத செந்தில்வேலன் தினேஷ் எல்லாம் சேர்ந்து அந்த அறுவர் குழு முடிவு செய்து கொள்வார்கள். இதனால் அவர் 234 ஒன்று கூட குறையாதுன்னு நேற்றைக்கு முன்தினமாக பேசினார்ல குளத்தூரில், நம்புகிறார் அவர். உங்களுக்கு ஆக்சுவலி எலெக்ஷன் நெருங்க பயம் வரணும். அவர் உண்மையிலேயே நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடும் நம்பிட்டு இருக்கார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 400 வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக. இதுக்கே ஏற்கனவே 2 முறை அவங்க இன்னொன்று, அவங்க மற்ற கட்சிகளை போல் அல்லாமல் தேர்தல் கமிஷனோடு கூட்டணி வைத்து போட்டியிடும் ஒரே கட்சி இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட கட்சியாலே பெரும்பான்மை பெற முடியல. நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே, சரி எங்க போனாலும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. இதை நம்புறாருமா, இதை நம்புறாரு, அதாம்மா பிரச்சனை. இதை நம்புறாருமா, அதை விரும்புறாருமா. எது சொன்னாலுமா சொல்லுவது நான் உங்களின் தந்தை அப்படின்ட்டு. தந்தைன்னு அழையுங்கள். ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தா பேசுவீங்களா? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண உடனே அண்ணன் தொட்டுப்பார் சிடி பண்ண ஒரு வீடியோ போட்டால் ஈடி பயந்துருவேன், அதை பார்த்துட்டு தயவு செய்து மேல் நடிக்காத வீடியோவில் நான் வேணால் செந்தில் பாலாஜி ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிடுவேன்னு சொன்னால் உடனே நடிச்சிருவீங்களா? சார், இந்த மாடர்ன் தேட்டர்ஸு உங்கள் அப்பா வசனம் எழுதின ஸ்டூடியோ அங்கே முன்னாடி போய் ஒரு செல்ஃபி போடுங்க சார், பிச்சுக்கும் சார். நீங்கள் உங்களை வாழும் கருணாநிதின்னு சொல்லுவாங்க சார், சொன்னோன்னே போய் செல்ஃபி போடுவீங்களா? நீங்கள் நல்லா எல்லாத்தையும் கோர்த்து கவனித்து பாருங்கள். இங்கேருந்து மேலே ஜிம்முக்கு போனவங்களுக்கு தெரியும், மேலே இங்கேருந்து புள்ளி இப்படி இழுத்துறது, ஆம்ஸ் கவது இது செய்கிறது. மேலே இங்கே முன்னாடி ஒரு பெஞ்சை போட்டுட்டு இவர் ஏறுறாரு இழுக்காமல். இதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்குமா ஒத்துக்குவீங்க? தெரியுது உங்களுக்கு எப்படி பொம்மையாக வச்சுட்ருக்காங்கன்னு. ஸோ இவரை பொம்மை போல வைத்திருப்பதில் தான் இந்த அதிகாரிகளின் கவனம் இருப்பதால் தான் இது எல்லாத்துலேயும் கோட்டை விடுறாங்க. டெல்லியிலேருந்து சொல்லி இந்த மாதிரி நடக்குதியான்னு சொல்லி நடவடிக்கைகள்னு அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. பிடித்து கொடுத்துருக்கார்கள். நடுவில் 2 கொரியன்ஸ் தப்பிச்சு போனாங்க, ஞாபகம் இருக்கா அந்த இன்சிடெண்ட்டு? ஜிஎஸ்டி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. அவங்க கோர்ட்டில் போயிட்டு எங்களை ஒரு கேம்பில் ரெகுலேட் பண்ணி வைக்கணும், கேம்பில் தானே ரெகுலேட் பண்ணி வைக்கணும், நாங்கள் சொந்தமாக செலவு பண்ணிட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு உயர்நீதிமன்றத்தில் கேட்கும்போது மூடிக்கிட்டு, இந்த பாரு நீ ஃபாரினர், இஷ்டத்துக்கு நீ இருக்க முடியாது, கவர்மெண்ட்டு எங்கே வேணாலும் ஒன்று வைக்கலாம், அவங்க சொல்கிற இடத்துல நீ இருன்னு சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்டி சில 100 கோடி ரூபாய் இவேட் பண்ணவங்க, அந்த கேஸில் தேவர் அரெஸ்டட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவொடனே சுப்ரீம் கோர்ட்டு ஏன்பா அவன் தான் ஒரு வீடு சொந்தமாக வீடு எடுத்து இருக்கிறேன்னு சொல்கிறானே, அதுக்கு போய் ஏன் போட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க,
இந்த வடிவேலு இரு 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 வரேன் 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 இரு அதே தான் நடந்துச்சு அதே தான் நடந்துச்சு அதே தான் நடந்துச்சு. அவங்களே வீடு எடுத்து தங்கிட்டு வீடு இருந்தாங்க. எடுத்து சுத்தி தங்கி போலீஸ். முன்னாடி ஆயுத கீதெல்லாம் வச்சுக்கிட்டு கின்னு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க தாய்ப்பாசத்தில் நம்மளை மிஞ்சிருவான் போல இருக்கேன்னு யோசிச்சுட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கேருந்து பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து கொல்கட்டா போய், கொல்கட்டாலேருந்து நேபாள் போய், நேபாள்லேருந்து தாய்லாண்ட் ஐ திங்க் போயிட்டு கொரியா சிஎல் போய் சேர்ந்துட்டாங்க அவன் 2 பேரும். ரெக்கார்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்னது. அந்த காவல்துறையை தான் சிலாகிச்சுக்கிட்டு இருக்காரு இவர். இது நடந்துச்சுப்பா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு. இப்போது டெல்லியிலேருந்து இன்புட் வருது, 33 பேர் இங்கே தங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொன்று இவன் வந்து ஏதாவது சம்பவம் பண்ணி இது மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆச்சுன்னா எப்படிப்பட்ட சூழல் மாறும்னு யோசிச்சு பாருங்கள்.